இன்றைய எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் பாவையை தவிர மற்ற எல்லா குழந்தைகளையும் அயலி, சிவா 2 பேரும் காப்பாற்றிட்டாங்க. வர்மாவை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இதுதான் லாஸ்ட் எபிசோட். சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. வர்மா இறந்துட்டாரு. அயலி சிவா கிட்ட வர்மாவுடைய பாடியை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி, சிவா அண்டு விஜயகுமார் இவங்க 3 பேரும் அங்கே மார்ச்சுவரிக்கு போகிறாங்க. அங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா வர்மாவுடைய பாடியை காணும். எல்லாரும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. அப்போது அயலி சொல்கிறாங்க, அப்போது நம்ம ஷூட் பண்ணது உண்மையான வர்மாவே கிடையாது, வர்மா மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஆள். அப்போது இன்னும் வர்மா உயிரோடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டு சிவா ஷாக் ஆகிறாரு. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் வர்மா இறந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா அங்கே தாங்க ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. வர்மா இன்னும் சாகலை, அதோடவும் அவருடைய பாடியும் காணாமல் போயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த ஏடிஆர் அப்படின்றத வர்மா தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. ஸோ எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு புரியலை. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.